எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளிப்பிங் காட்ட போகிறேன். அந்த கிளிப்பிங்கை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சினிமாவில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் நடிக்கிற நடிகர்கள் பண்ணுற ஃபிலிம் மேக்கர் இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு அற்புதமான சீன் எடுக்கிறது, ஒரு அற்புதமான ஷாட் எடுக்கிறது, பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுற அந்த டெக்னீஷியன்ஸ் அது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த கிளிப்பை பாருங்கள். மேலே இருக்கிறது வந்து பிஹைண்ட் த சீன், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன். அதாவது நம்ம வந்து தேட்டரில் பார்த்தா எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி. இப்போ அந்த லேடியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த க்ரெயினில் இருக்கிற கேமரா வந்து அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கேமரா வருது பாருங்கள். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு கேரக்டர் வந்து இன்வால்வ் ஆகுது. இப்போ இவங்களோட டிஸ்கஷனை வந்து அந்த க்ரெயினில் இருக்கிற கேமரா வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதாவது கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிற கேமரா எப்படி அந்த ரிக்கில் வந்து மாட்டுறாங்க பாருங்கள். அந்த க்ரெயின்லேருந்து ரிக்லேருந்து கன்வெர்ட் பண்ணி இப்போது அந்த கேமராமேன் 2 பேரும், அந்த கேமரா ஆப்ரேட்டர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு பேக் சைட்லேருந்து வராங்க பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு ஷாட் கூட மிஸ் ஆகலை பாருங்கள். அப்படியே இவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு நிற்கிற கேமராவை அப்படியே அந்த பக்கத்தில் வீலில் மாட்டி விட்டுட்டு அப்படியே அந்த கேமராவை இறக்குறாங்க பாருங்கள். அப்படியே இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது பாருங்கள் அந்த கேமரா. அந்த வீலில் இருந்துட்டு வர கேமராவை இன்னொரு கேமரா ஆப்ரேட்டர் வந்து அதை மறுபடியும் ரிக்கில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை கொண்டு வராங்க பாருங்கள். அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்களா? நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் கவனம் ஃபுல்லாகவே வந்து அந்த கேமரா கொண்டு போகிறவங்க மேலே மட்டும்தான் இருந்திருக்கும். ஆர்டிஸ்ட் மேலே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். இதுதாங்க சினிமா வந்து எல்லாமே ஃபைனல் முடித்து அவுட்டு நமக்கு காமிக்கும் போது நம்ம கவனம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை மட்டுமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸாக மாறிடுறோம். ஆனால் பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுற நிறைய பேர் யாருன்றதே நமக்கு தெரியாமல் தான் இருக்குது இன்னி வரைக்கும். நம்ம ஊர்லேயே வந்து எவ்வளோ பேருக்கு நம்மளோட கேமராமேனோட பேர் தெரியும்? கேமராமேன் PN சுந்தரம் சார் இல்லைனா அன்பேவா இல்லை, கேமராமேன் பாலு மகேந்திரா சார் இல்லைனா முள்ளு மலரும் இல்லை, கேமராமேன் PC ஸ்ரீராம் சார் இல்லைனா நாயகன் இல்லை, கேமராமேன் அசோக் குமார் சார் இல்லைனா ஜீன்ஸ் இல்லை. ஒரு நல்ல சீன், ஒரு நல்ல ஷாட் எடுக்கிறதுக்கு கேமராமேனோட உதவி ரொம்ப முக்கியம். அதை விட அசிஸ்டன்ட் கேமராமேனோட உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங்கிள் ஷாட்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்க, அது கூட நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். ஆனால் வித் ஷிஃப்டிங் லொக்கேஷன்ன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே கேமராவில் வந்து நீங்கள் வந்து அந்த சிங்கிள் ஷாட் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் வந்து பெரிய பட்ஜெட்டு, பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள்லாம், இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியுமா, நம்மளாலாம் எடுக்க முடியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கும் பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆஸ் எ ஃபிலிம் மேக்கராக உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். சினிமாட்டோகிராஃபராக அவருக்கு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் நாலேஜ் இருக்கணும். அதாவது ஷிஃப்டிங் லொக்கேஷனில் அந்த கேமராவை கரெக்டாக பிளேஸ் பண்ணணும், கரெக்டான டைமிங் இருக்கணும், கரெக்டான ஒரு டீம் இருக்கணும். இவ்வளோ தான் நமக்கு தேவை. இதை நீங்கள் அழகாக ஒரு ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ஷாட்டை நம்மளாலே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த டேரக்டர்ஸு, அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம பாராட்டுறோம். ஆனால் அது பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுற இவங்கள பாராட்டுறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா இன்புட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.